முதலாளித்துவம் அப்படின்னாலே ஒரு உற்பத்தி முறை அப்படிங்கிற அடிப்படையில் அதனுடைய போக்குகள் அது எப்படி மாறி வந்திருக்குது, என்ன மாதிரி அது மக்களை பாதிக்குது, தொடக்கத்தில் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையானதாக இருந்தது, பின்ன மக்களுக்கு எதிராக நிற்குது அப்படிங்கிறத சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துகள் என்ன மாதிரி இருந்தாலும் அதை கமெண்டில் தெரிவிங்க. ஏன் அப்படின்னா அதுதான் இந்த பதிவின் மீது நாம் நடத்துகிற ஒரு கலந்துரையாடலாக இருக்கும். வாங்க பதிவு கொடுக்கலாம். மார்க்சியராவும் அப்படிங்கிற தொடருடைய கடந்த பகுதியில் நிலப்பிரபுத்துவம் குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ இந்த பகுதியில் முதலாளித்துவம் குறித்து பார்க்க இருக்கிறோம். நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாறி வரும்போது பட்டறை உரிமையாளர்கள் நிலப்பிரபுகளை படிப்படியாக எப்படி மேலோங்கி வந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போது பட்டறை உரிமையாளர்கள் அப்படின்னா அவங்க மட்டும் நிலப்பிரபுக்களை எதிர்த்தாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. ஒட்டுமொத்த சமூகமே நிலப்பிரபுக்களை எதிர்த்து எல்லா அடிப்படைகள்லையும் போராடினாங்க. பட்டறை உரிமையாளர்களோட கைவினைஞர்கள் இருந்தாங்க, புதுசாக உருவாகி வந்த உதவி தொழிலாளர்கள் இருந்தாங்க, சிறு விவசாயிகள் இருந்தாங்க. இப்படி சமூகத்தினுடைய பெரும்பான்மையான மக்கள் பட்டறை உரிமையாளர்களுடைய பக்கம் நின்று பண்ணையாளர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. ஏன் அப்படி நடந்தது அப்படின்னா அது அவங்களுடைய தேவை. கைவினைஞர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தனித்தனியாக அவங்கவுங்க வசதிகளுக்கு ஏற்ப உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த கைவினைஞர்கள் பட்டறை அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அதில் சில சலுகைகளும் கிடைச்சிது, தொழில்நுட்பங்கள் கிடைச்சிது, சந்தைப்படுத்தும் வாய்ப்பு கிடைச்சிது. இப்படி நிறைய அம்சங்கள் இருந்ததுனால கைவினைஞர்கள் அவங்களோட நின்னாங்க. தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த தொழிலாளர்கள்லாம் யார் அப்படின்னா பண்ணையார்களுடைய கொடுமை தாங்க முடியாமல் அங்கேருந்து விலகியும் தப்பிச்சும் போராடியும் வெளில வந்தவங்க அவங்க தான் தொழிலாளர்களாக மாறி இருந்தாங்க. ஒரு பண்ணையாருக்கு கீழே வேலை செய்கிறது அப்படிங்கிறதை விட பட்டறை உரிமையாளருக்கு கீழே வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒப்பீட்டளவில் மேம்பட்டது. அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சிது. இப்போ இந்த அடிப்படையில் தான் அவங்க பட்டறை உரிமையாளர்களோட நின்னாங்க. சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு பண்ணையார்களால் ஏகப்பட்ட சிக்கல்களை அவங்க அனுபவித்தாங்க. பெரும் நிலம் வைத்திருந்த அந்த பண்ணையார்களை தாண்டி இவங்களால சுதந்திரமாக எதையும் செஞ்சிட முடியாது அப்படிங்கிற நிலை தான் அங்கே இருந்தது. அப்போ அதனால் அவங்களும் ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டி பட்டறை உரிமையாளர்கள் கூட நின்னாங்க. அப்போது இது எல்லாமே கிட்டத்தட்ட சமூகத்தினுடைய பெரும்பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வசதிகளுடைய அடிப்படையில் பட்டறை உரிமையாளர்களுடைய பக்கம் நின்னாங்க. அப்போது இது எல்லாம் சேர்ந்து தான் பட்டறை உரிமையாளர்களுடைய ஆதிக்கத்தை படிப்படியாக கொண்டு வந்தது. ஆனால் இதன் பிறகு பட்டறை உரிமையாளர்கள் தங்கள் மேலோங்கி வர்றதுக்கு யாரெல்லாம் துணையாக இருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. நிறைய மாற்றங்கள் நடந்தது. அது மன்னராட்சி காலம், மிட்டா மிராசுகள், ஜமீன்கள், இந்த மாதிரியான அடக்குமுறைகளுக்குள்ளான நிலைமைகளை தாண்டி மக்களாட்சி, ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற மாதிரியான சில உரிமைகள்லாம் கிடைச்சிது. அப்போ இதெல்லாம் இணைஞ்சு தான் உருவாகி வந்த புதிய அந்த உற்பத்தி முறையோட மக்கள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு நின்று அதை ஏற்றுக்கிறதுக்கும் வழி நடத்துறதுக்கும் தொடங்கினாங்க. முதலாளித்துவத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம தொழிற்புரட்சி அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. 17-18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் நடந்த தொழிற்புரட்சி. பட்டறை உற்பத்தியாளர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பட்டறை உற்பத்தியாளர்களுடைய அடுத்த கட்டம் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பங்கள் தேவையாக இருந்தது. ஏன் அப்படின்னா நிறைய தொழிலாளர்கள் வந்தாங்க. அப்படி தொழிலாளர்கள் வரும்போது அவங்கள முழுமையாக பயன்படுத்தி உற்பத்தி செய்து குவிக்கிறதும் அப்படின்னா பழைய முறைகளில் வெறும் கைக்கருவிகளை மட்டுமே வச்சு பயன்படுத்தி உற்பத்தி செய்கிற பொருட்கள் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை. அதோடு மட்டும் இல்லாமல் புதிய புதிய வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ இதை எல்லாத்தையும் உற்பத்தியில் பயன்படுத்தி அதை பொருட்களாக மாற்றணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னேறிய மேம்பாடுடைய தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தேவை.
அப்போ அந்த அடிப்படையில் தான் நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து புதுசு புதுசாக வந்தது. அது வரைக்கும் இல்லாத அளவுக்கான கண்டுபிடிப்புகள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதன் பிறகு ரொம்ப வேகமாக வந்தது. இல்லை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீராவி இயந்திரம். நீராவி இயந்திரம் கண்டுபிடிச்சது அப்படிங்கிறது இந்த தொழில்துறையில் மிக வேகமான ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உற்பத்தி செஞ்ச பொருட்களையோ தானியங்களையோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அவங்க அதுக்கு விலங்குகள் பூட்டப்பட்ட வண்டி, அதில் தான் அவங்க பொருட்களையோ தானியங்களையோ இல்லை எந்த போக்குவரத்துக்குமோ எல்லாத்துக்குமே அவங்க அதை தான் பயன்படுத்துகிறாங்க. இதில் நீராவி இயந்திரங்கள் ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்துச்சு. அப்போ எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் எங்கே வேணாலும் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற நிலைமையை குறிப்பாக சொல்லணும்னா ரயில் என்ஜின்கள். இப்போ ரயில் என்ஜின்கள் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கெங்கெல்லாம் தண்டுவாளங்கள் போடப்பட்டு மிக விரைவாகவும் குறைந்த செலவிலையும் பொருட்களை ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு கடத்த முடிஞ்சது. அதே மாதிரி தேவையான இடங்கள்ல இருந்து தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருட்களை கொண்டு வர்றதுக்கும் அது வாய்ப்பாக இருந்தது. அப்ப இதுதான் நிறைய இயந்திரங்களை உருவாக்குறதுக்கான அடிப்படையா இருந்தது. இப்போ புதிய புதிய இயந்திரங்கள் உற்பத்தி செய்து புதிய புதிய பொருட்கள் மக்களுக்கு கிடைச்சது. இப்ப இதுல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கு எளிமையான கருவிகள்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு குறுகிய எல்லையில ஒரு நாடு அப்படின்னா அந்த நாட்டினுடைய எல்லைக்குள்ள மட்டும் வியாபாரம் செய்யறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு முதலாளிகளுக்கு போதுமானதா இல்லை. அப்போ நாட்டினுடைய எல்லையை கடந்து போய் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற தேவை வந்தது. அந்த தேவைகளுக்காகத்தான் அவங்க உலகம் முழுவதும் பறந்து போறாங்க. புதிய புதிய வழித்தடங்கள், கடல் வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிச்சது, அமெரிக்கா அப்படிங்கிற புதிய கண்டத்தை கண்டுபிடிச்சது, இதெல்லாம் இதோட இணைஞ்சதுதான். இப்போ தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த அளவுக்கு எல்லா இடங்கள்லையும் வியாபிச்சு வேகமான உற்பத்தியை கொண்டு வந்தது. அப்ப அது வரைக்கும் இல்லாத அளவுக்கு மனிதன் புதிய வாழ்க்கைக்குள்ள, புதிய வாழ்க்கை முறைக்குள்ள, நவீன கருவிகளுடைய பயன்பாட்டுக்குள்ள மனுஷன் போனோம். இது அரசு, முதலாளிகள் அவங்களுடைய விரிவாக்கம் அப்படிங்கிற அளவுல நடந்த மாற்றம். மக்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு தங்களுடைய வேலை நேரத்துக்கான கூலி அப்படிங்கிறது உடனடியாக கிடைச்சது. பண்ண மாற்றம் இருந்தாலும் சரி, இல்ல பணமா இருந்தாலும் சரி, ஒப்பீட்டு அளவுல அவங்களுக்கு அவங்க என்ன வேலை பார்த்தாங்களோ, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அந்த வேலை பார்த்ததனுடைய பலன் அவங்க கண்ணால பார்க்க முடிஞ்சது. இதே நிலப்பரவத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த உற்பத்தி முறையில பெரிய அளவுல பணம் கிடைக்காது, தானியம் கிடைக்கும். அந்த தானியமும் அறுவடை காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். அந்த அறுவடை காலத்துல அவங்க அறுவடை செஞ்சதுல ஒரு குறிப்பிட்ட பகுதி அவங்க வாழ்க்கைக்கு தேவையான, சாப்பிடுறதுக்கு தேவையான கொஞ்சம் பகுதியை கூலி அப்படிங்கிற பேர்ல அவங்க கொடுப்பாங்க. அதை அவங்க சேமிச்சு வச்சுக்கணும். சேமிச்சு வச்சுக்கிட்டு அடுத்த அறுவடை வரைக்கும் அவங்க தாக்கு பிடிக்கணும். இப்படித்தான் அவங்க உழைப்புக்கான ஊதியம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்துல இருந்தது. ஆனா முதலாளித்துவம்னு வரும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அந்த கஷ்டத்துக்கான பலன் அவங்க நேர கண்ணுக்கு எதிராக கையில கிடைச்சது அவங்க. இது ஒரு முக்கியமான மாற்றமா இருந்தது. அடுத்து நிலப்பரப்புத்துவத்தை மாதிரி அதிக அளவுல உழைப்பை இதுல செலுத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இது ஒரு அதிக புரிதல் தேவை, அதிக கவனம் தேவைப்படுற ஒரு பகுதி. என்ன அப்படின்னா ஒப்பீட்டு அளவுல அவங்களுடைய உடல் உழைப்புல பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை. ஆனா நிலப்பரப்புத்துவத்துல அவங்க உழைக்கும் போது கடுமையா உழைச்சாங்க. எந்த ஒரு மனிதாபிமானமும் இல்லாம விலங்குகளோட விலங்கா, நிலத்தோட நிலமா, சகதியோட சகதியா கிடந்து உழன்றாங்க. அப்படி உழன்று அவங்க அறுவடை செஞ்ச தானியங்கள்ல குறிப்பிட்ட வகையில அவங்க கிடைச்சாங்க. அவங்களுக்குன்னு சொல்லி எந்த நேரமும் கிடையாது. ஒட்டுமொத்த குடும்பமே அந்த நிலத்தோட பிணைக்கப்பட்டிருந்தது. ஆனா முதலாளித்துவ முறையில அப்படி இல்லை. நான் வேலை பார்க்கிறேன் அப்படின்னா அது என்னோட மட்டுமே தொடர்புடையதா இருந்தது. நான் ஒரு பட்டறையில வேலை பார்க்கறேன்னா என் மனைவியையோ மக்களையோ அதோட கொண்டு இணைச்சு அவங்களையும் வேலை பார்க்க வச்சு ஒட்டுமொத்தமா ஒரு கூலி அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு கிடையாது. நான் வேலை பார்க்கறேன்னா நான் வேலை பார்த்ததுக்கான கூலி எனக்கு கிடைக்கும். அவங்க வீட்டுல குடும்பத்தில் உள்ளவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்க வேலை பார்த்ததுக்கான கூலி அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப இப்படி
ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்து நேரம், அதிக நேரம் தங்களுடைய குடும்பத்தோட செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிடைச்சது. இதுவும் கவனமா பரிசீலிக்கப்பட வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற மாதிரி 8 மணி நேர வேலை அப்படிங்கறதெல்லாம் தொடக்கத்துல கிடையாது. ஒப்பீட்டளவுல மிக அதிக நேரத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, கசக்கி புளியப்பட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்றுக்கிறது ஒண்ணு இல்லை. ஆனா அதே நேரத்துல நிலப்பிரபுத்துவத்தோட ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் உறங்குறதுக்குமான நேரம் தவிர ஏனைய அத்தனை நேரமும் நிலத்தோட தான் அவங்க பிணைக்கப்பட்டிருந்தாங்க. சாப்பிடுறதுக்கும் உறங்குறதுக்குமான நேரம் கூட அவங்களால சுதந்திரமா தேர்வு பண்ண முடியாது. ஏதாவது ஒரு சிக்கல் வந்ததுன்னா பண்ணையாரை சார்ந்தவங்களோ ஒரு குரல் கொடுத்தாங்கன்னா அவங்க தூங்கினாலும் தூங்கலைன்னாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடலன்னாலும் ஓடி வந்து நிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அன்றைக்கு இருந்த நிலை. அதோட ஒப்பிட்டோம் அப்படின்னா முதலாளித்துவ பட்டறை வேலை அப்படிங்கிறது மேம்பட்டதா இருக்கு. அதிக நேரம் அவங்க உழைச்சாங்க அப்படின்னாலுமே கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது தனிப்பட்ட மனிதர்கள் மக்கள் அப்படிங்கிற அடிப்படையில இந்த மாதிரியான மேம்பாடுகளை வந்து முதலாளித்துவம் கொண்டு வந்து. அடுத்து சமூகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுலயும் நிறைய மாறுதல்களை வந்து முதலாளித்துவம் கொண்டு வந்து. இந்தியாவை பொறுத்தவரை சாதிய அடிமை முறை அப்படிங்கிறது வந்து ஆழமாகவும் தீவிரமாகவும் முன்னால இருந்தது. அது அப்படியே நீர்த்து போகல, இன்னமும் அதனுடைய மிச்சங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனா இந்த ஜாதிய கொடுங்கோன்மை, தீண்டாமை இதெல்லாம் எப்போ குறைய ஆரம்பிச்சது, எப்போ நீர்த்து போக ஆரம்பிச்சது அப்படின்னா முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்ததுக்கு அப்புறம் தான். பட்டறை தொழிலாளர்கள் ஒரு சின்ன தொழிற்சாலையில வேலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க பல இடங்கள்ல இருந்து வந்திருப்பாங்க. பல இடங்கள்ல இருந்து பல சமூக நிலைமையில இருந்த மக்கள் ஒன்னா ஒரே இடத்துல குமிஞ்சு ஒரே வேலைய சமநிலை வாய்ப்புகளோட ஒரு இடத்துல குமிஞ்சு இருந்து பாக்குறாங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு இடையில இருந்த பேதம் வந்து மாறிச்சு. ஏன்னா ஒரே மாதிரியான கூலி வாங்குறாங்க, ஒரே மாதிரியான வேலை சூழல்கள்ல இருக்கிறாங்க, ஒரே மாதிரியான வசிப்பிடங்கள்ல வசிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு இடையில இருந்த சமூக வேறுபாட்டை, மேல் கீழ் அப்படிங்கிற பாகுபாட்டை கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக வச்சு, அதோட முக்கியமா அப்படி நீர்த்து போக வச்சதனுடைய எண்ணங்கள் அது பின்னால தங்களுடைய குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரம் இருக்குது அப்படிங்கறதுனால அந்த கருத்து அப்படிங்கறது வந்து அங்கேயும் பரவுச்சு. அங்க இருந்து சமூகம் முழுவதுக்கும் வந்து பரவுது. இப்படி பரவுறதுக்கு கிடைச்ச வாய்ப்புனால பண்ணையடிமை முறையில் இருக்கும்போது என்னதான் தனக்கு ஏற்பில்லை அப்படின்னாலுமே கூட கட்டாயம் அதற்கு ஆட்பட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழல்ல அவங்க இருந்தாங்க. ஆனா அந்த நிலைமை மாறி இந்த மாதிரி உற்பத்தி முறைக்குள்ள அவங்க ஒரு தொழிலாளியா வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கான ஒரு பலமும் சூழலும் வந்து வாச்சு. அப்ப அந்த அடிப்படையில இதை எதிர்த்து நிறைய இடத்துல குரல் கொடுத்தாங்க. இதனாலேயே நிறைய கலவரங்கள் நடந்தது. அந்த கலவரங்களுடைய போக்கு எப்படி இருந்தாலுமே கூட சமூகத்துல அது ஏற்படுத்திய தாக்கம் அப்படிங்கிறது வந்து ஜாதிய இறுக்கங்களை படிப்படியா நீர்த்து போக வச்சு. அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையில நிலத்தோட பிணைக்கப்பட்ட மக்கள் வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் இல்லை. அதனால பெரும்பாலும் யாரும் கல்வி அப்படிங்கிறதே தெரியாது அவங்களுக்கு. ஆனா முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்த உடனே கல்வி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சபட்ச அவசியமா அவங்களுக்கு இயந்திரங்களை இயக்குறதுக்கு, அதோட பழகுறதுக்கு, உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு குறைஞ்சபட்ச கல்வியை வந்து தகுதியாக்குச்சு. அப்ப அந்த அடிப்படையில தான் நிறைய பள்ளிக்கூடங்கள்லாம் தொடங்கப்பட்டது. குறைஞ்சபட்ச கல்வி அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அப்ப அந்த அடிப்படையில கல்வி வந்து பெரிய அளவுல பரவுச்சு, மக்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதெல்லாம் முதலாளித்துவ உற்பத்தி முறையினால இந்த உலகம் பெற்ற சாதகமான நல்ல அம்சங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஆனா இதனுடைய மறுபக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவும் இன்றைய காலகட்டத்துல மக்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தடையாகவும் அது வந்து மாறி இருக்கு. இதுல இருக்கிற தொழிலாளர்கள்லாம் வந்து கடுமையா கசக்கி பிழியப்பட்டாங்க. எந்திரத்துல வேலை செய்யறது அப்படிங்கிறது அவங்களுடைய எளிய புரிதலுக்கும் அப்பாற்பட்டு இயந்திரங்களோட போட்டி போட்டு வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் வந்து இயந்திரம் அப்படின்னா அதுக்கு உணர்வு ஒன்றும் கிடையாது. அது ஒரு சீரான வேகத்துல பொருட்களை வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு ஏற்ப அந்த வேகத்துக்கு ஈடு கொடுக்கறது மாதிரி மனிதர்களும் வேலை செய்ய வேண்டிய தேவை வந்து வருது. இதனால தொழிலாளர்கள் வந்து அதிக அளவுல கசக்கி பிழியப்பட்டாங்க. எதை பத்தியும் சிந்திக்க முடியாது. வேலை நேரம் இருக்குதுன்னா அந்த வேலை நேரத்துல வேற எதை பத்தியும் சிந்திக்க முடியாத அளவுக்கு அவங்க இயந்திரத்தோட இயந்திரமா நின்று வேலை செய்ய வேண்டும்.
இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா இயந்திரத்தினுடைய ஒரு பாகமாகவே அவங்க மாறினாங்க. அப்போ இயந்திரத்தோட இயந்திரமா ஒரு பாகமா நின்று வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த அலுப்பு, அந்த கோபம், அது முதல்ல இயந்திரங்கள் மேலதான் பிரதிபலிச்சது. அப்ப இந்த இயந்திரம் வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு இந்த மாதிரியான சிக்கல்லாம் வருது அப்படின்னு சொல்லி இயந்திரங்களை தான் முதல்ல அடிச்சு நொறுக்குனாங்க. அப்ப அதன் பிறகுதான் படிப்படியா இது இயந்திரங்களோட வேலை இல்லை, இயந்திரங்களுக்கு மேல இந்த இயந்திரங்களை வச்சு பலனடைகிற இடத்துல இருக்கிற முதலாளிகள் அவங்கதான் இதுக்கான பின்புலமா இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் ஏற்பட்டதுக்கு பிறகுதான் தொழிலாளர்களுக்கு இடையிலான ஒற்றுமை அப்படிங்கிறது வந்தது. அது பரந்த அளவுல கட்சி அமைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் விரிந்த அளவுல போச்சு. இப்ப பெரிய பெரிய போராட்டங்கள்லாம் வந்தது. இப்ப நம்ம இருக்கிற இந்த 8 மணி நேர வேலை அப்படிங்கிறதே மிகப்பெரிய போராட்டத்தினுடைய ஒரு விளைவு தான். சிகாகோவில் நடந்த அந்த போராட்டத்துல பல தொழிலாளர்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப அவங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். 8 மணி நேரத்துக்கு மேல பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை தேவை கருதி அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு தனியான ஊதியம் வழங்கணும் அப்படிங்கிற முறையெல்லாம் அந்த போராட்டங்களுடைய விளைவாகத்தான் கிடைச்சது. இப்படி தொடர்ச்சியா பல போராட்டங்கள் நடக்குது. அப்படி பல போராட்டங்கள் நடந்து அதன் விளைவாக சில சலுகைகளையும் தொழிலாளர்கள் பெற்றாங்க. ஆனா இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது மிக கொடூரமானதா மாறிட்டு. ஏன்னா ஏகாதிபத்தியம், நாடு கடந்த மூலதனம், இந்த மாதிரியான விஷயங்கள்னால எங்க தொழிலாளர்கள் மலிவா கிடைப்பாங்களோ அங்க உற்பத்தி பண்ணி அதை எங்க அது விலை அதிகமா கிடைக்குமோ அங்க சந்தைப்படுத்தலாம். அப்ப இதனுடைய விளைவு தான் மனிதர்கள் இந்த அளவுக்கு கசக்கி புளியப்பட்ட ஒரு சக்கை மாதிரி ஆனாங்க. அப்ப அவங்க உற்பத்தி செய்யற பொருட்களையே அவங்களால பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலை உருவாச்சு. அப்ப இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அவங்களுடைய வாங்கும் சக்தி அப்படிங்கிறது குறையுது. ஒரு தொழிலாளி இருக்கிறாருன்னா அவருக்கு கிடைக்கிற சம்பளம் அப்படிங்கிறது அவருடைய குடும்பம் நடத்துறதுக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கும் பிற மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்கும் அதுக்கு தான் போதுமானதா இருந்ததே தவிர அதை மீறி தான் உற்பத்தி செய்கிற பொருட்களை எல்லாம் வாங்கி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய ஊதியம் இல்லை. அவங்க முன்னாடி போராடி பெற்ற பல உரிமைகள் வெளியில நிறைய வேலை இல்லாத பட்டாளம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத காரணமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த உரிமைகள் எல்லாம் திரும்ப பறிச்சு எடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் இவ்வளவு துன்பத்துக்கு ஆளாகிற ஒரு சூழல்ல இருக்குது. இது எந்த மாதிரியான எல்லையில போய் நிக்குது அப்படின்னா இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவுடைய முதல் பணக்காரர்கள் ஒரு 50 பேருடைய சொத்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொத்தினுடைய மதிப்பு அடித்தட்டுல இருக்கிற 50% மக்களோட சொத்தை விட அதிகம் அப்படிங்கிற நிலையில அது போய் நிற்குது. இப்போ முதலாளிகள் அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய சொகுசு, அவங்களுடைய வாய்ப்பு, அவங்களுடைய வளம், அவங்களுடைய வசதி அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போகுது. மறுபக்கம் தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி எடுத்தோம்னா தொழிலாளர்களுடைய வாய்ப்பு, அவங்களுடைய வசதி, அவங்களுடைய சொத்துகள் அதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகும். அப்போ இந்த ரெண்டுக்குமான இடைவெளிங்கிறது மிக வேகமா அதிகரிக்கும். இதனுடைய நேரடி விளைவு என்ன அப்படின்னா வாங்கும் திறன் அப்படிங்கிறது குறையுது. இந்த வாங்கும் திறன் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சரி கட்டுறதுக்காகத்தான் அரசுகள் கடன் கொடுக்க தொடங்குச்சு. எடுத்துக்காட்டுக்கு கல்வி கடன், வீட்டுக்கடன் அப்படின்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அது எதுக்கு அப்படின்னா நிறைய கல்லூரிகள் இருக்குது. கல்லூரிகள்ல போதுமான இடங்கள் நிரப்பப்படலை. இன்ஜினியரிங் கல்லூரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் ஒன்று வரும். இந்த கல்லூரியில இவ்வளவு சதவீத இடங்கள் நிரப்பப்படாம இருக்குது அப்படின்னு. அப்போ இதெல்லாம் ஒரு கணக்கில் எடுத்துட்டு தான் அரசு வங்கிகள்கிட்ட சொல்லி வங்கிகள் கல்வி கடன் அப்படிங்கிற பேர்ல கொடுக்குறாங்க. இப்ப இது என்ன அப்படின்னா தன்னுடைய மகனை படிக்க வைக்க முடியாது, படிக்க வைக்கிற அளவுக்கு தனக்கு வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வங்கியில கடன் வாங்கி அதன் மூலம் கல்லூரியில போய் சேர்றாங்க. கல்லூரி முதலாளிக்கு அந்த இடம் நிரப்பப்படுது. அதன் மூலம் அவங்களுக்கு தேவையான பணம் கிடைக்குது. மறுபக்கம் அந்த கடன் வாங்கி படிச்ச மக்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்குது. ஆனா வங்கிகள் கடனா கொடுத்த பணம் அந்த மாணவனுடைய வழியா கல்லூரி முதலாளிகளுக்கு நேரடியா போய் சேர்ந்துருச்சு. ஆனா மறுபக்கம் அந்த கடன் மூலம் படிச்ச அந்த மாணவனுக்கு வேலை கிடைச்சிருக்குதா அப்படின்னா அப்படி வேலை கிடைக்கல. இயந்திரங்களுடைய நவீனமயம் அப்படிங்கிறது படிப்படியா உற்பத்தி செலவுகளை குறைக்குது. உற்பத்தி செலவுகளை குறைக்குது அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா அதில் வேலை செய்ய வேண்டிய
வேலையாட்கள் வந்து அதிக அளவு தேவையில்லை, குறைஞ்ச வேலையாட்கள் போதும் அப்படிங்கிறது. ரெண்டாவது அவங்களுடைய ஊதியத்தை வந்து குறைக்கிறது. அப்போ இந்த 2 விதத்தில் தான் பெரும்பாலும் உற்பத்தி செலவை குறைச்சாங்க. இந்த 2 விதத்தில் குறைக்கப்பட்ட உற்பத்தி செலவு அப்படிங்கிறது சமூகத்தினுடைய வெளிப்பாடு வாங்கும் சக்தியை குறைக்கிறதா இருந்தது. அரசுகள் வங்கிகள் மூலம் மேலும் மேலும் கடன் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த கடன் அவங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்பட்டதை விட முதலாளிகளுக்கு தான் அதிகம் போய் சேர்ந்தது. அதனால் அவங்க கடனுக்கு கட்ட வேண்டிய தொகை வந்து ஒரு பெரிய சுமையாக மாறிச்சு. அப்போ இன்றைய சூழ்நிலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கடன் வாங்காத, அதாவது வங்கி கடன் இல்லாதவங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படி தான் இன்றைய சூழ்நிலை வந்து இருக்குது. அப்போது தொடக்கத்தில் மக்களுக்கு நிறைய வாய்ப்புகளையும் வசதிகளையும் வழங்கின இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை அதோடைய தொடர்ச்சியில் படிப்படியாக இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முடக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு போய் நிற்கிது. அப்போ இந்த இடத்துல தான் முடக்கி வைக்கப்பட்ட அந்த மக்கள் எவ்வளோ காலத்துக்கு சும்மா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. அப்போ தவிர்க்கவே முடியாமல் மக்கள் வந்து பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அந்த போராட்டம் புரட்சியாக மாறும். புரட்சியினுடைய முடிவில் இந்த உற்பத்தி முறை வந்து மாற்றப்படும். இது ஏற்கனவே ரஷ்யா சீனாவில் வந்து நடந்திருக்கு. ஆனால் அது முழுமையடைஞ்சு உற்பத்தி முறை மாற்றப்பட்டு விட்டதா அப்படின்னா அப்படி ஆகலை. இன்றைக்கும் இது முதலாளித்துவ உற்பத்தி முறையாகவே நீடிச்சுக்கிட்டு இருக்குது. இன்னும் இந்தியா மாதிரியான நாடுகளில் அது வேகமாக வளர்ந்துக்கிட்டும் இருக்குது. இப்போ இந்த இடத்துல புரட்சி குறித்த ஒரு சின்ன புரிதல் வந்து நமக்கு அவசியமாக இருக்குது. இதுவரைக்கும் உலகத்தில் 4 விதமாக புரட்சிகள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல பழைய பொது உடைமை உற்பத்தி முறை, அந்த உற்பத்தி முறையிலிருந்து ஆண்டான் அடிமை உற்பத்தி முறைக்கு மாறும்போது ஒரு புரட்சி நடந்தது. அடுத்து ஆண்டான் அடிமை உற்பத்தி முறையிலிருந்து நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறைக்கு மாறும்போது ஒரு புரட்சி நடந்தது. அடுத்து நிலப்பிரபுத்துவ உற்பத்தி முறையிலிருந்து முதலாளித்துவ உற்பத்தி முறைக்கு மாறும்போது ஒரு புரட்சி நடந்தது. அதன் பிறகு இப்போ முதலாளித்துவ உற்பத்தி முறையிலிருந்து சோசலிச உற்பத்தி முறையை நோக்கி போகும்போதும் ஒரு புரட்சி நடக்குது. ஆனால் அந்த புரட்சி இன்னும் முழுமையடையலை அப்படிங்கிறது வேற. உலகம் முழுமைக்குமான ஒரு மாற்றத்தை, உற்பத்தி முறை மாற்றத்தை அது கொண்டு வரல. அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது, நீடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த புரட்சிகளை நம்ம 2 விதமாக வந்து பிரிக்கலாம். முதல்ல நடந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து வர்க்கங்கள் இல்லாத நிலையிலிருந்து வர்க்கத்தை நோக்கி போகிறதுக்கான நடந்த புரட்சி. அப்போ அந்த புரட்சி குறித்து துல்லியமான தகவல்கள் எதுவும் இன்னைக்கு நமக்கு கிடையாது. ஆனாலும் வர்க்கங்களே இல்லாத நிலையிலிருந்து வர்க்கங்களாக பிளவுபடுற ஒரு நிலையை நோக்கி போகிறதுக்காக நடந்த அந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து மிகுந்த சேதங்களை கொண்டதாக வந்து இருந்திருக்கணும். ஆனால் அதற்கு பிறகு நடந்த புரட்சிகள் ஆண்டான் அடிமையிலிருந்து நிலப்பிரபுத்துவத்துக்கும், நிலப்பிரபுத்துவத்திலிருந்து முதலாளித்துவத்துக்கும் உற்பத்தி முறை மாற்றங்களுக்காக நடந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து நேரடியான அப்படி மாற்றம் கிடையாது. ஒரு வர்க்கத்திலிருந்து இன்னொரு வர்க்கத்துக்கு அதிகாரம் மாறிச்சு அப்படிங்கிற அடிப்படையிலான நடந்த புரட்சி தான். அப்போ அந்த நோக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒப்பீட்டளவில் முதல்ல நடந்த புரட்சியை விட குறைவான சேதங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை சேதங்கள் அப்படின்னோம்னா உயிர்கள், பொருட்கள் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து மட்டும் அதை நம்ம பார்க்க வேண்டாம். அதையும் தாண்டி விரிஞ்ச பொருட்களோட அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ நடக்க தொடங்கி இருக்கிற, நடந்து கொண்டு இருக்கிற, நடந்து முடிய வேண்டிய இந்த புரட்சி, அதாவது முதலாளித்துவ உற்பத்தி முறையிலிருந்து சோசலிச உற்பத்தி முறைக்கு போக வேண்டிய புரட்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட புரட்சின்னா, இதுவரைக்கும் வர்க்கங்களாக மாறி மாறி இருந்துகிட்டு இருந்ததை தாண்டி வர்க்கங்கள் இருக்கிற நிலையிலிருந்து வர்க்கங்கள் இல்லாத நிலையை நோக்கி போகிற ஒரு புரட்சி. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒப்பீட்டளவில் கடந்த 2 புரட்சிகளை விட இந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து அதிக சேதம் கொண்டதாக இருக்கும். அப்போ இதிலிருந்து தான் இந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து நீண்ட காலம் நீடிக்குது, எப்போ உற்பத்தி முறை மாறும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இதில் இன்னொரு நுணுக்கமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு முதலாளித்துவ உலகம் அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் இருந்த உலகத்தை விட அதிநவீன, மிக நவீனமான கருவிகளையும் அறிவியல் தொழில்நுட்பங்களையும் வச்சுக்கிட்டு தங்களை மிகுந்த அளவிலையும் நுண்ணியமான அளவிலையும் வளர்ந்து இருக்கிற ஒரு உலகமாக இன்னைக்கு இருக்குது. அப்போ அது
தங்களுக்கு எதிராக நடக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை துல்லியமாக கண்டுபிடிச்சு அதை தடுக்கிறதுக்கும் முளையிலே கிள்ளி எறிகிறதுக்கும் தேவையான வாய்ப்பை முதலாளித்துவ சமூகத்துக்கு அது கொடுத்துருக்கு. அப்போ அந்த அடிப்படையிலேயும் இந்த புரட்சியை நம்ம பார்க்க வேண்டும். ஆனால் என்ன மாதிரியான வசதிகள் வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த புரட்சி நடந்தே தீரும். ஏன் அப்படின்னா இந்த முதலாளித்துவ உற்பத்தி முறை அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே ஒரு முரண்பாடை வச்சிருக்குது அப்படிங்கிறது. இதுதான் முதலாளித்துவ சமூகம் குறித்து நம்ம புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயங்களாக இருக்குது. அடுத்த பகுதியில் நம்ம ரஷ்யா, சீனா இந்த 2 நாடுகள் நடந்த புரட்சி, அதனுடைய நிலைமை என்ன, எப்படி தொடங்குச்சு, அது ஏன் பின்னடைவுகளை சந்திச்சது அப்படிங்கிறது குறித்துலாம் நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.